வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச அடித்துக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான் அடித்துக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான் ஒரு தீக்குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தைக்கு மரக்காடு வெடிக்குதடி உசுர போகுது. இது வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கம் நான் உங்களை பார்த்ததே கிடையாது. ஏங்க நான் கூட தான் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தது கிடையாது. அஸ்வின் அண்ணா வந்தப்பா அவர்கிட்ட பேசுனதோட சரி எங்கள் வீட்டுக்கு வரும்போது, மற்றபடி நானும் வந்தது கிடையாது தான். ஆனால் இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அப்படி என்ன சூழ்நிலை? ஏங்க நீங்கள் ஏங்க என்ன ஷாக் மூட்ல இருக்கீங்க? நார்மலாகுங்க. இப்போ சொல்லுங்க, என்ன விஷயமா எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? ஏங்க எங்கே வந்தாலும் ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்படி வரலான்ற கேள்வியை தான் கேட்பீங்களா? வந்தவங்களை வான் கூப்பிட்ற பழக்கம் உங்கள் வரலாற்று சம்பவத்தில் இல்லையா? உங்களை பார்த்தா அப்படி கேள்வி கேட்க வருது, நான் என்ன பண்ணட்டும்? அது உங்களோட டிமெரிட். அது சரி சரி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால வாங்க வாங்க. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தான்னு டேரெக்டாகவே கேட்டிருக்கலாம். என்ன கிண்டலா? எனக்கு எந்த கிண்டலும் இல்லை நக்கலும் இல்லை. உங்களுக்கு தான் என்னை பார்த்தா திட்டணுன்ற மைண்ட் செட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை திட்டணும்னு டெய்லி காலையிலேருந்து வேண்டிக்கிறேன்னா நீங்கள் வர சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட பாருங்கள், திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால தான் இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்பா உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண என்னால் முடியாதுங்க. நான் உங்கள் அண்ணன் வர சொன்னார்னு வந்தேன். அஸ்வின் அண்ணன் இருக்காரா? அஸ்வின் அண்ணன் வர சொன்னாரா? ஏன் வர சொன்னார்? ஏங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்லேருந்து கொஸ்டின் கேட்காதீங்க. இந்த ஃபைலை எங்கள் ஸ்ரீ அண்ணன் உங்கள் அஸ்வின் அண்ணன் கொடுத்துட்டு வர சொன்னார், அதனால தான் வந்தேன். முடிஞ்சால் நீங்களே கொடுத்துருங்க, இல்லைனா கூப்பிடுங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன். எதுவும் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதை விட்டுட்டு சும்மா சும்மா கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட என்னால் பதில் சொல்லி மீள முடியலப்பா. வாய் ஓவர் தான், கொஞ்சம் குறைக்கலாம். யாரு எனக்கு வாய் ஓவரு? உனக்கு வாய் கம்மி அப்படி தானே? என்ன இவ்வளோ நேரம் நீங்கள் வாங்க போங்கலாம் பேசுனீங்க, இப்போ நீன்ட்டீங்க. என்னை விட நீ சின்ன பொண்ணு தானே, நீ வா பொண்ணு கூப்பிட்றதுல தப்பு இல்லையே. வாடி பொடின்னு மரியாதை இல்லாமலாம் கூப்பிட்டேன், நீ வா பொண்ணு தானே கூப்பிட்டேன். என்னன்னே சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் எங்கள் அண்ணனை வர சொல்கிறேன். நான் யாத்தையும் சண்டை போடுற நிலமையிலாம் இல்லைப்பா, என்கிட்ட தெம்பும் இல்லை. நீங்கள் உங்கள் அண்ணனை வர சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்புறேன். வீட்டுக்கு வந்தவங்கள அப்புறம் வெளியில் நிற்க வச்சிட்டோன்னு சொல்லுவீங்க. வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் அண்ணனை கூப்பிட்றேன். வீட்டுக்குள்ளெல்லாம் நான் வரலங்க, ஃபங்க்ஷன் நடந்த வீடு வேறு, எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் போய் உங்கள் அண்ணனை வர சொல்லுங்கள். என்ன பொம்பளை பிள்ளையா வைக்கப்படுறதுக்கு? ஒரு ஆம்பளை பிள்ளை எங்கே போக சொன்னாலும் போகிறது இல்லையா, எங்கே வர சொன்னாலும் வர்றது இல்லையா? அதை விட்டுட்டு என்னவோ கூச்சப்பட்டுட்டு பேசுகிறீங்க. ஏங்க தயவு செஞ்சு போய் உங்கள் அண்ணனை வர சொல்லுங்கள். அந்த பயம் இருக்கட்டும். சரி நான் போய் வர சொல்கிறேன், இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால. ரொம்ப பெரிய மனசு தாங்க, போங்க சீக்கிரம். ஷோபா முடியலடா சாமி. மச்சான் வாடா, ஏன் வெளில நின்றுட்டு இருக்க? உள்ள வரலாம்ல. என்னன்னா மச்சான்லாம் கூப்பிடுறீங்க? அன்னைக்கு தானடா சொன்னேன் என் ஒய்ஃப்க்கு நீ தம்பின்னு, அப்புறம் ஏன் மச்சான் கூப்பிடுறன்ற? நீ எனக்கு மச்சான் தானே? ம் ஆமாண்ணா. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கட்டா தம்பி, நீ நல்லா இருக்கியா? டே ஓவரா இல்லையடா. அக்கான்னு சொன்ன வார்த்தைக்காக நேற்று தான் ரிசப்ஷன்ல நல்லா இருக்கேன்னு கேட்ட உடனே இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு கேட்குற. ஓவரா தான் பண்றடா. அதான் அக்கான்னு சொல்லிட்டீங்களே, ஓவரா தான் பண்ணணும். தம்பினாலே அக்காவுக்கு ஓவரா பண்ணணும் தானே? அதானே, என் தம்பி கேட்பான், உங்களுக்கு என்ன? அப்படி சொல்லுங்கக்கா. அப்புறம் அண்ணன் டே சாரி நேற்று தான் சொன்னீங்களா? மாமா இந்தாங்க, அண்ணன் உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்க சொன்னான். அப்படி என்ன ஃபைல் இது? ஃபைலாக இருக்கட்டும், நீ ஏன்டா வெளில நின்றுட்டு இருக்க? உள்ளே வர வேண்டியதானே? இல்லை மாமா, இது வரைக்கும் நான் உள்ளே வந்து பழக்கம் இல்லைல்ல. அண்ணனாச்சும் எப்போவாது வந்திருக்கான், எனக்கு அவ்வளோ வந்து பழக்கம் இல்லை. ஃபங்க்ஷன் நடந்த வீடு வேற, உள்ளே வர ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வாடா, வந்து காஃபி குடிச்சிட்டு போகலாம். இல்லைக்கா, இன்னொரு நாள் வரேன். நம்ம வீடு தானே, அக்கா தம்பின்னு உரிமையாக வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பாக ஒரு நாள் வரேன்க்கா. கண்டிப்பாக வரணும்னா? கண்டிப்பாக வரேன்க்கா. உங்களை பார்க்கும்போது எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உங்களை அடிக்கடி பார்க்கணுன்னு தான் தோணுது. அக்காவை பார்க்க தம்பி கண்டிப்பாக வருவேன். டே அப்போ மாமாவை பார்க்க வரமாட்டேன். மாமாவையும் பார்க்க வருவேன், பட் அக்கா தானே பவரு. அது சரி சரி, பேச்சுவாக்கில் மறந்துட்டீங்க. இது என்ன ஃபைலு? அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் தான். இப்போதைக்கு அந்த டீட்டெயில் உனக்கு தேவையில்ல, என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி ஓகே, உங்களுக்குள்ளே ஏதோ சீக்ரெட்டு. இந்தாங்க ஃபைலு. அப்புறம் நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன்க்கா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தம்பி கொஞ்ச நேரம் இருடா, சொன்னால் கேட்க மாட்டேன். தண்ணி வச்சு குடிச்சிட்டு போகலாம்ல?
ஐயோ இல்லைக்கா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன்க்கா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிடா, கண்டிப்பாக வரணும்னு. கண்டிப்பாக வரேன்க்கா. அதே போல் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம்ல, நீங்களும் என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பாக வரேன்டா. உங்கள் வீட்டு விருந்துக்கு வரோம்ல, இன்னைக்கு அருள் வீட்டுக்கு போகிறோம், என் மச்சான் வீட்டுக்கு. அதனால இன்னொரு நாள் கண்டிப்பாக வரோம். ம் சரிங்க மாமா. இந்தாங்க ஃபைலு. போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வரேன் மாமா. சரிடா தம்பி. என்ன பொண்டாட்டி அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவனை ஒரு நிமிஷம் பார்த்தாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. போதுண்டி விட்டா தம்பி கூட கிளம்பி போயிடுவ போல. புருஷன் வரதான் இங்கே இருக்கன்னு. இல்லைங்க, இத்தனை வருஷம் தாவம்ல என் தம்பி இல்லவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போ கண்ணுக்கு நேரம் என் தம்பி நிற்கிறான். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உரிமையாக உன்னை அக்கான்னு கூப்பிடுவான். கண்டிப்பாக உனக்கு அதுக்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி தருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு எனக்காக. கண்டிப்பாங்க. சரி, அவன் உள்ள வர கூச்சப்பட்டான். நான் வற்புறுத்தி கூட்டு தான் வந்திருப்பான். இருந்தாலும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே கொஷின் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க இங்கே வந்தது கிடையாது பெருசாக. நம்ம வீட்டுக்கெலாம் வர வச்சாலும் தப்பாக தான் நினைப்பாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் சரி பண்ணிவிட்டு அவன் யாருன்றதை சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம், வர சொல்லலாம், போக சொல்லலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லணும்ல. எனக்கு புரியுதுங்க. நீங்கள் அவனை உள்ள ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடாதப்பவே பார்த்துக்கலாம். ஏய் போதும்டி, என்ன பாருடி அங்கே பார்த்துட்டு இருக்கான். ஏங்கங்க இருங்க, நான் அவனை பார்த்துட்டு வரேன். தூரத்தில் இருந்தாச்சும் அவனை பார்க்கறதுக்கு என் மனசுக்கு நிறைவாக தான் இருக்குது. அது சரி. இந்த அக்காவை பார்க்கும்போது நம்மளுக்கும் கூட பிறந்த அக்கா இருந்தால் என்ன ஃபீல் வருமோ அதுதான் வருது. நம்ம ஸ்ரீ அண்ணாவை பார்த்தா ஒரு ஃபீல் வருமே, அதே மாதிரி தான் இந்த அக்காவை பார்த்தாலும் வருது. ஆனால் இவங்க யாரோ தான். நம்ம சும்மா தான் அக்கான்னு கூப்பிட்றோம், ஆனால் நம்ம உள்ளுணர்வு வேற எதுவும் சொல்லுதே. என்னவா இருக்கும்? இல்லை நம்ம யாரையும் அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டதில்ல, அதனால அப்படி ஃபீல் ஆகுதா? மைல்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குன்னா ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஃபீவரா? எப்படி ஃபீவர் இருந்துச்சு? தெரியல சீனியர், எனக்கும் நேற்று ரிசப்ஷன் முடிக்கும்போது நந்துக்குட்டி இவளை தான் வீட்டுக்கு வந்தாளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னு கோல்ட் வாட்டர் குடிச்சா. மேபி அதனால் வந்துச்சான்னு தெரியல. டேப்லெட் சாப்பிட்டாளா? டேப்லெட் போட்டிருக்கா, ரெஸ்ட் எடுடின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, பார்த்துக்கோ. டேப்லெட்டில் சரியாகல அப்படின்னா திரும்பிலாம் டேப்லெட் போடாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். சரி சீனியர், பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. மைல்டாக ஜுரம் இருந்தால் கூட தாங்க மாட்டா. கூட யாராவது இருக்கணும்னு நினைப்பா. அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் இதெல்லாம் அவள் தனியாக தான் ஃபேஸ் பண்ணிக்கிறாள்ல. ஆமாம் சீனியர், நீங்கள் சொல்கிற மாதிரி அவளை அவங்க குழந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாசமாக அவளுக்கு ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் பாசமாக அவளுக்கு நல்லா கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் எதுவுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த வழிலாம் அவளுக்கு இன்னுமே பெருசாக தான் சீனியர் தெரியுது. ஆனால் பக்குவப்பட்டுட்டேன்னு சொல்கிறா. என்னால் ஏற்றுக்க முடியல. என்னதான் ஒரு டாக்டராக இருந்தாலும் அவளுக்குன்னு உடம்பு முடியாதப்ப அவள் குழந்தையாக தான் மாறிடுறா. அவங்க அப்பா அம்மாவும் அவளை அப்படி தான் ஹேண்டில் பண்ணாங்க, நீங்களும் அவளை அப்படி தான் ஹேண்டில் பண்ணீங்க. இப்போ யார்கிட்ட அதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அவளை முழிச்சிட்டு இருக்கா. ஆனால் அவள் லைஃப்பில் அவளை சுற்றி போட்டு வச்சிருக்கிற வேலி என்னன்னு தான் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. எனக்கும் தெரியல இசை. கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கும் அவளுக்கும் போயிட்டுருக்கிற பிரச்சனை என்னாலையும் ஏற்றுக்க முடியல தான். ஃபீவர்னு சொன்னோடனே போய் பார்க்கணுன்னு தான் தோணுது. நான் போய் அவன் எழுத்தாப்பில் நின்னா கூட என்னை சீ போடான்னு சொல்லாத அளவுக்கு பேசுகிறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இசை. விடுங்க சீனியர், ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் உண்டான காதல் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கானது. பார்க்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அவளை தவிர வேறு யாருக்கும் என் லைஃப்பில் இடம் கிடையாது. அவள் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காளோ அது அவளோட இருக்கட்டும். ஆனால் என் முடிவு இதான். தெரியும் சீனியர், உங்கள் மனசை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அவள் தான் நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் மனசு மாறிடுவீங்க, வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவீங்க அப்படின்னு. நடக்காத விஷயந்தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. ம் சரி இசை, உன்னை அஜய் தேனா வெளியில் நின்றுட்டுருக்கான். மற்றவங்களாம் எங்க? இன்னைக்கு தான் கேம்ப் இல்லையே. சரவண ஒரு கேஸ் விஷயமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு இருக்கான். ஏன்னா இன்றைக்கி அந்த ஹார்ட் பேஷண்ட்டோட செக்கப் இருக்குது. நான் வரேன்னு சொன்னேன். இல்லைடா நான் போய் பார்த்துட்டே இருக்கேன், எமர்ஜென்சி நான் கூப்பிட்றேன்னா அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அஜய் வினோத்தும் வெளியில் இருக்கானுங்க. மற்றபடி ஜெகன் ரிஷிலாம் எங்கன்னு தெரியல, லீவ் இல்லை. அதனால் அவனுங்க ஏதாவது ஊரை சுற்ற போயிருக்கானுங்களேன்னு. சரிங்க சீனியர். உனக்கு ஃபீவர்னா காலேஜ் படிக்கும்போதே நான் எங்கே இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுவேன். ஆனால் நீ இப்போ என் கூட என் வீட்டிலே இருக்க. உன்னை வந்து எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தா நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு தெரியல. இப்படி தவிச்சு போய் நிற்கிறோம். நம்ம 2 பேரும் இப்படி அடி வாழ்ந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலடி. நம்மளோட ஃபஸ்ட்டு மெமரிஸ் எல்லாமே இந்த ஃபீவரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. உன்னை பார்க்கவே கூடாது, உன்னை பேசவே கூடாது,
உனக்கு உன்னோட கெரியர் முக்கியம், நானும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலி போட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு உனக்கு ஒரு நாள் ஃபீவர்னு இசை காலேஜில் வந்து என்கிட்ட சொன்னப்ப உன்னை பார்க்க நான் ஓடி வந்துட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு நானாக தைரியமாக உங்கள் வீட்டு செவுரு எதி குதிச்சு உன்னை பார்க்க வந்தது. ரூமில் தனியாக தான் இருப்பாளா, மனசு கேட்கல, போய் பார்க்கணுன்னு தான் தோணுது. போய் பார்க்கலாமா வேணாமா அவள? இதுக்கு முன்னாடிலாம் நீ என் கூட இருந்துட மாட்டியாடா, என் கூட இருடான்னு கேட்ட ஸ்ரீநிதியா என்னை விட்டு விலகி போடான்னு துரத்திக்கிட்டு இருக்கா. ஏன் ஸ்ரீநிதியா இது? என்னால் நம்பவே முடியல. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னோ. நல்லா ஃபீவர் அடிக்குது, தனியாக வேற மாட்டிக்கிட்டோம். அம்மா அப்போவே கேட்டாங்க 2 நாள் லீவ் போட்டு ஒழுங்கா என் கூட ஊருக்கு வான்னு. கேட்டம்மா. ஐயோ இப்படி தனியாக மாட்டிக்கிட்டோமே. லீவ் டேஸ் இருந்தாலும் இசை வந்து நம்ம கூட இருப்பா. ஒரு ஹாட் வாட்டர் வைக்க கூட வீட்டில் ஆள் இல்லாமல் போயிட்டோமே. பார்க்கலாம், டேப்லெட் போட்டிருக்கோம், ஓரளவு குறையும் தான் நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தனை லவ் பண்ணுறோம், எதுக்கு அவன் நம்மளை லவ் பண்ணுறானே நமக்கும் தெரியல அவனுக்கும் தெரியல. பார்க்குற பார்வை கூட ஒரு 5 நிமிஷம் பார்க்குறான், அதுக்கப்புறம் இடத்துலேருந்தே ஓடி போயிடுறான். கூட ஒரு 5 நிமிஷம் பார்த்தா கொலை குத்தம் பண்ணிட்டான்னு ஜெயிலியாக பிடிச்சி போட்டுருவாங்க. இவனெல்லாம் லவ் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாமா? ஒரு பிள்ளை காலையிலேருந்து காலேஜ் வரலையே, லீவே போடாமல் வருமே, இன்னைக்கு ஆளை காணமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணனா பத்தியா? ச்சே, அடுத்த வாட்டி பேசிட்டேன் என்கிட்ட வந்து எதுக்காது. ஃபோன் பேசினாலும் படிப்பு கெட்டுடுன்றான், நேரில் பேசினாலும் படிப்பு கெட்டுடுங்கிறான். என்னதான் பண்ணலாம் இவனெல்லாம்? எப்படி இவனை லவ் பண்ண வைக்கிறது? லவ் பண்ணுறதுனா அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கானோ? இன்னைக்கு ஃபுல்லாக காலேஜ் போல, மணி 12ஆவது, இது வரைக்கும் ஆளை காணமேன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பானா? இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்க்குறேன். ஃபோன் மட்டும் பண்ணலை, கண்டிப்பாக காதலியே டைவர்ஸ் பண்ணிடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்பயே அக்கறை இல்லாதவன் அப்போ என்ன பண்ணுவான்? ரொம்ப தான் பண்ணுறான்னு. படிப்பு முக்கியம் தான். இங்கே நான் 0 மார்க்காக எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்குன்னு ஓவராக தான் போகிறான்னு. மற்றவங்கள மாதிரி டெய்லி வெளியில் கூட்டு போ, டெய்லி மணிக்கணக்காக ஃபோன் பேசு, டெய்லி என்ன வந்து பாருன்னு நம்ம ரூல்ஸ் போட்டுட்ருக்கோம். ஏதோ காலேஜில் நின்று எட்டி பார்த்துட்ருக்கோம். காலேஜ் வராத அன்னைக்காச்சும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு மட்டும் அவன் கால் பண்ணாமல் இருக்கட்டும். காதல் டைவர்ஸ் தான். ஸ்ரீநிதி, டென்ஷன் ஆகாதடி. இவனை பற்றி புலம்பி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், இல்லை இன்றைக்கே பார்த்துக்கலாம். ஃபோன் மட்டும் பண்ணாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்குது, ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபோன் பண்ணி கற்றுன்னு கத்திடுவேன் அவனுக்கு. ஐயோ, அம்மாவும் இல்லை யாரும் இல்லை. யார் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது? திருடன் வந்துட்டானா? தனியாக மாட்டிக்கிட்டோமோ? ஐயோ, யாரு? யாராக இருந்தாலும் சொல்லிட்டேன். அப்புறம் பாருங்களேன். ஐயோ ஸ்ரீநிதி, மற்ற நாள் மாதிரி இன்னைக்கு நீ ஆரோக்கியமாக வேற இல்லையே. இந்த ஃபீவர் வேற வந்து நம்மள சாவடிச்சிருச்சு. யாரா இருக்கும்? யாரு? அவ்வளோ பயந்தாங்கோலியாடி நீ? பயந்தாங்கோலியா? எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. அடிப்பாவி, கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கா? அப்போ வாய்ஸ் வச்சு யாருன்னு தெரியலையா? யாரு? யாரா இருந்தாலும் ஒழுங்கா நேரில் வந்து பேசுங்க சொல்லிட்டேன். எதுக்கு ஒளிஞ்சு நின்று பேசுறீங்க? இதோ வரேன். வேற யார் நிற்கிறாங்க? இல்ல, என்னால நம்ப முடியல. உண்மையா நீங்க தானா? ஏய், நான் தான். இதில் என்ன உனக்கு சந்தேகம் வரேன்? இல்ல, நைட்டு செவரேறி குதிச்சு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ண வந்தீங்க. அன்னைக்கு அவ்வளோ பயந்தீங்க. இப்போ பகல் வேற, எப்படி தைரியமா வந்தீங்க? ம், எப்படியோ வந்த ஏறி குதிச்சு. ஆமாம், ஃபீவர் ஆமே. அப்படியா? ஏய் ஏன்டி இப்போ ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாத்திர? ஃபீவர் அடிக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தியே, ஏதோ காதல் டைவர்ஸ்லாம், அப்படின்னா என்ன? ஐயோ வா, நல்லா மாட்டினே வா. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணதை வச்சு 1000 காலம் ஒன்னையும் நினச்சிக்கிட்டு வாழறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தியாகி இல்லைன்னு. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ண எடுக்கிறது கிடையாது, ஒரு மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணுறது கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? ஐயோ, தனியாக வந்து சிக்கிட்டோன்னு ஒன்றை. ஆமாம், தனியாக வந்து சிக்கிட்டேன். வேணா எப்படி எகிரி குச்சி வந்தியோ அப்படியே எகிரி குச்சி போயிடு. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்ண்ணா. ஏய் ஏன் இப்போ நீ இவ்வளோ சண்டை போடுறேன்? இவ்வளோலாம் கோவப்பட்டா ஃபீவர் சரியாகாது பார்த்துக்க. உன் மேலே இருக்கிற பாசத்தில் உனக்கு ஃபீவர்னு சொன்னோன்னே எப்படி ஓடோடி உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆனால் நீ என்னை திட்ட தெரியுமா? சரியாவே ஆகலனாலும் பரவாயில்ல, ஜன்னி வச்சு நான் அட்மிட் ஆனாலும் பரவாயில்ல. என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டியே தீருவேன். இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போவாராம், அதையே நினச்சிக்கிட்டு நாங்கள் காலம் பூரா வாழணுமா? என்னைய நினச்சிட்டு இருக்க நீ? உன்னை தாண்டி நினச்சிட்டு இருக்கேன். அதில் உனக்கு என்ன டவுட்டு? ஓஹோ, அப்படிலாம் வேற உனக்கு பேச தெரியுமா? ஏய், விட்டா அம்மாஞ்சின்ருவா போல. எனக்கும் லவ்லாம் பண்ண தெரியும், ஆசை எல்லாம் இருக்குதான். இருந்தாலும் அது நம்ம 2 பேர் ஃபியூச்சரை பாதிச்சிருமோன்னு தான் நான் இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக இருக்கேன். இரு அப்படியே இரு. நீ வேணா அப்படியே இரு, என்னால அப்படி இருக்க முடியாது. காதல் ரத்து பண்ணிட வேண்டியதான். என்னடி ஏதோ அசால்ட்டாக பேசிட்டு இருக்கேன் காதல் ரத்துன்னு? காதல்னா அவ்வளோதான், நான் பார்த்து பேசிட்டே இருக்கணுமா என்ன?
நான் ஒன்றும் உன்னை பார்த்து பேசிட்டே இருக்க சொல்லலை. நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? மாச கணக்காச்சு. என்னைக்கு பண்ணன்றதை கூட நான் மறந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு கேப் விட்டுருக்க. அட்லீஸ்ட் காலேஜில் பார்க்கும்போது சிரிக்க வச்சு சரியா? அப்படியே பார்க்குறேன், அப்படியே அந்த பக்கம் ஓடிடுறேன். சரி, இந்த பக்கம் வந்தால் பார்க்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஓடிடுறேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சரி, காலேஜில் பார்க்கும்போது தான் படிப்பு கெட்டு போயிடுது. 4 பேர் பார்த்தா தப்பாக பேசுவாங்க. ஹாஸ்டலுக்கு போயாச்சும் ஒரு ஃபோன் பண்ணுறதுல மெசேஜ் பண்ணுறதுல நான் உன் கை வலிக்குதா இல்லை? எனக்கு புரியல. ஆகுனா உனக்கு ஃபோன் பண்ணா நான் பிஸியாக இருக்கன்ற, படிச்சுட்டு இருக்கன்ற. நாங்கள் மட்டும் படிக்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பட்டம் விட்டுக்கிட்டா இருக்கோம். அப்படியும் இல்லைனா சரவணன் சீனியர் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்க, அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன எதுக்கு நீ லவ் பண்ண? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். 1 2 முடிவு சொல்லிட்டு போ. எனக்கு அப்பப்போ உன்னை பார்க்கணும், பேசணும். இதெல்லாம் பண்ண முடியும்னா மட்டும் நீ என்ன லவ் பண்ணி, இல்லைன்னா இப்போ கையோட அப்படியே காதல் டைவர்ஸ் பண்ணிடலாம். இந்தா நீ கொடுத்த கிரீட்டிங் கார்டு மரியாதை எடுத்துகிட்டு போ. செயினிங் கைட்டி தானே, எடுத்துகிட்டு போ. எப்போ இன்னும் இப்படி பேசுகிறான்? எப்படி சமாளிக்க போகிறோம்? சரியில்லைன்னு பார்க்க வந்தது ஒரு குத்தமாக வச்சு செஞ்சிட்ருக்கான். ஸ்டீமா கோவப்படாதடி ப்ளீஸ். ப்ளீஸ் ஆகுது ஏதாவது ஒழுங்கா ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்த? போ, வெளியில் போ. ஏய், காலையில் நீ வரலன்னு தாண்டி போய் இசைக்கிட்ட கேட்டேன். உனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு சொன்னான். நீ போக வேண்டியதானே இசைன்னு கேட்டேன். என்னால் இப்போ போக முடியல சீனியர், கிளாஸில் லாக் ஆகிட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்களா, டேப்லெட் போட்டலான்னு கேட்டேன். அவங்க அப்பா அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னான். மனசு கேட்கலடி. பகலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ தைரியமாக உங்கள் வீட்டு செவரு குச்சி வந்திருக்கேன். ப்ளீஸ் டி, என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? தெரியல, பாவமா தெரியல. ஒழுங்கா போ. என்ன எதுக்கு இப்போ கிட்ட வந்து நிற்கிறேன்? ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன். நீ வரும்போதாச்சும் செவரேறி குதிச்ச, போகும்போது நான் அழகாக கேட்டை திறந்து வாசல் கதவெல்லாம் திறந்து விடுறேன். தைரியமாக வெளியில் போனேன். திருப்பி ஏறி குதிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீ என்ன வேணாலும் கோவப்பட்டிக்கோ. என் ஸ்ரீநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் பார்க்க வந்தேன். அவளை பார்த்துட்டு அவளுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நான் போகிறேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வேணா இப்படி கோவப்பட்டுட்டு இரு. என் ஸ்ரீயை நான் பார்த்துட்டு தான் போவேன். அவள் கூட பேசிட்டு தான் போவேன். சாரிம்மா. என்னடி இப்படி ஃபீவர் அடிக்குது? ம், ஆமாம், ஃபீவர் அடிக்குது. யாருமே கூட இல்லை தெரியுமா? கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ நேரம். அதான் கோவப்பட்டு கத்திட்டேன். யாருமே இல்லைன்னு தெரியுதுல்ல, என்னை கூப்பிட்ருக்க வேண்டியதானே? கூப்பிட்டா இந்த மாதிரி டைமில் கூட நான் உன்னை வந்து பார்க்காமல விட்டுருவேன். வீட்டில் தான் யாரும் இல்லைன்னு தெரியுதுல்ல, காலையிலே கால் பண்ணியிருக்கலாம்ல. ஆமாம், எப்படி பண்ணுறது? எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வச்சிடுறேன். அப்படி இருக்கும்போது நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் விட்டுட்டேன். இசைக்கு கால் பண்ணேன். கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னான். வீட்டில் டேப்லெட் இருந்துச்சு, போட்டேன். அப்பயுமே குறையில. நான் என்ன பண்ணுறது? பார்க்கறதுக்கு தான் நல்லா தைரியமாக பேசுகிற மாதிரி பேசுகிற. ஏதாவது ஒன்று வந்து தாங்குறியா? எப்படி குழந்த மாதிரி ஆகிட்ட பற்றியப்ப? உனக்கு தெரியாதுல்ல, நான் பார்க்க தான் போல்டு. இந்த மாதிரிலாம் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனால் என்னை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். என்கிட்ட நீ சொல்லலாம். இனிமேல் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் இருக்காதண்ணா. நீ படிக்கணும், ஃப்யூச்சர் எல்லாமே எனக்கு முக்கியம்தான். அதையும் தாண்டி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன்லலாம் நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லலை. நான் பார்த்துக்காம யார் பார்த்துக்க போகிறா? இந்த மாதிரி யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாத டைமில் நீ எனக்கு தானே கால் பண்ணியிருந்துருக்கணும். சாப்பிட்டியா? நேற்று நைட்டே அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. இசை என் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். காலைல காலேஜ் கிளம்பும்போது எனக்கு கஞ்சி இட்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போனான். எது சாப்பிட்றியோ சாப்பிடுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக டேப்லெட் மட்டும்தான் போட்டேன், சாப்பிட்ல. அதான் அவளும் சொன்னான். நான் கிளம்பும்போது அவ்வளோவா ஃபீவர் இல்லை, இப்போ தான் ரொம்ப முடியலன்னு கால் பண்ணான். எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அவகிட்டையும் எதுவும் சொல்லலை. ஏன்னா இங்கே போகிறேன்னு சொன்னால் என்ன நினைப்பாளோன்னு தெரியலன்னு வந்துட்டேன். சரவணன்கிட்டையும் சொல்லலை, இசைக்கிட்டையும் நான் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு பசிக்குது. சரி, நான் போய் கிச்சனில் எடுத்துகிட்டு வரவா? டோர் லாக்கில் தானே இருக்குது. நான் போய் கிச்சனில் இட்லி எடுத்துகிட்டு வரேன். உனக்கு இட்லி சாப்பிட்றியா, கஞ்சி சாப்பிட்றியா? எனக்கு கஞ்சி போதும். சரி உட்கார, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சாப்பிட்றியா? ஏன் ஊட்டி விட மாட்டியா? ஊட்டுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊட்டி விடுறேன். ஆமாம், இந்த கஞ்சில் என்ன மேலே ஏதோ இருக்குது? மேலே ஏதோ இருக்கா? அது என்னன்னு உனக்கு தெரியலையா? தெரியலையே, ஏதோ சீட்ஸ் மாதிரி இருக்குது. என்னது இது? அடிப்பாவி, கிச்சன் பக்கம் போவியே போக மாட்டியா? போவேன். தண்ணி ஏதாவது வேணா குடிக்கிறதுக்கு போவேன். அம்மா இல்லைன்னா ஏதாவது டிஃபன் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு போவேன். அவ்வளோதான். மற்றபடி கிச்சனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அடிப்பாவி, டேட் லிட்டில் பிரின்சஸ் நீ? ஆமாம், டேட் லிட்டில் பிரின்சஸ் தான் நான். ஏன் சமைக்க தெரியணும்னு ஏதாவது எதிர்பார்க்குறியா என்ன? எனக்கு சமைக்கலாம் தெரியாதுப்பா. அடிப்பாவி, எப்படி ஃபியூச்சரில் சமைச்சலாம் தருவேன்? சமைக்க கற்றுக்கணுமோ? அடிப்பாவி, சரி விடு, அந்த டாபிக் நம்மளுக்கு எதுக்கு? போ. இது மேலே இருக்கிறது ஒன்றும் கிடையாது, சீரகம். அம்மா எப்பயுமே கஞ்சி வைக்கும்போது சீரகம் போடுவாங்க. உடம்பு சரியில்லாதப்ப கஞ்சி குடிக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும், ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஜீரகம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. சீக்கிரமாக செரிமானத்துக்கு ஜீரகம் தான் ஹெல்ப் பண்ணும். அப்படியா? அம்மா கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே கொடுப்பாங்க, ஊட்டி விடுவாங்க, நான் சாப்பிட்ருவேன். இப்படிலாம் அதை கவனிச்சதில்லை நான். டெய்லியும் ஊட்டி தான் விட்டுட்டு இருக்காங்களா நான் உனக்கு? ஆமாம், நானாக சாப்பிட்டா ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்னு காலேஜ் கிளம்பும்போது அப்படியே கிளம்பிட்டே இருப்பேன். அம்மா கூட வாக் பண்ணிக்கிட்டே அப்படியே ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தாலும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்னு ஊட்டி தான் விடுவாங்க மோஸ்ட்லி. எப்போவாது ரேர் நானாக எடுத்து சாப்பிட்றது. அடிப்பாவி, அப்போ ஃப்யூச்சரில் நானும் 3 வேளை ஊட்டி தான் விடணுமோ? அதுவும் பிரச்சனை. நீ ஊட்டி விடலன்னா நானாக சாப்பிட்டுப்பேன். ஊட்டி விட்டினா அதுவும் ஹாப்பி தான், சாப்பிடுவேன். அதுவும் விருப்பம் தான். நானும் எதுவும் கம்பல்லாம் பண்ணலை.
ஆமாம், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நீ சமைப்பியா? ம் சமைப்போம். அப்பப்போ அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவோம். அம்மா கிச்சனில் இருக்கும்போது நானும் கிச்சனில் போய் அப்பப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்லல, சூப்பர் தான். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காது. நான் ஊட்டி விடணும்லாம் அவசியம் இல்லை. அம்மாவே ஊட்டி விட்டுருவாங்க. ஜாலியாக இருக்கும்ல, உன் ஃபேமிலி ரொம்ப பெருசு. எப்படி தெரியும் உனக்கு? ஆமாம், நீங்கள் ஃபோன் பேசுகிற என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அஜய் இசைக்கிட்ட உன் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவள் சொல்லுவா, இந்த மாதிரி வசந்த் சீனியரோட வீடு ரொம்ப பெருசா, நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவா. அதை கேட்கும்போது எனக்குமே இன்னும் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கும். சரி, கழுவி ஊற்றத சாப்பிடு ஃபஸ்ட்டு. ஆ ஆ பார்த்து பார்த்து பொறுமையா குடி. போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. எப்படி இது பத்தும்? நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன் நார்மலாகவே. போதும், நீ ஊட்டினோடனே நான் நிறையவே சாப்பிட்டேன். அவ்வளோதான் சாப்பிடுவியா? சரி, உடம்பு வேற முடியல. போதுமா அப்போ உனக்கு? ம், போதும். சரி, இதை வச்சுட்டு வரேன் இரு. ஓர விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்ததோ நெஞ்சோடு இன்று தென்றல் என வந்து. சரி, நான் கிளம்பவா? சரி, கிளம்பு. என்ன பொசுக்குன்னு கிளம்பிட்டான்? கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறோமோ? ஓவர் தான். கொஞ்சம் கிட்ட வந்து உட்காந்ததுக்கு அப்படியே நான் வந்து உட்காடுறான். இவன் இப்படியே இருந்தா இருந்துட்டு போட்டும், நம்ம எதுக்கு கிட்ட போகணும்? கிளம்பவா? கிளம்புன்னு சொல்லிட்டேன். சரி, டேப்லெட் போடுறியா? எனக்கு போட தெரியும், நீ கிளம்பு. ஏய், இப்போ எதுக்கு கோவமா பேசுற? நான் கோவமா பேசலையே. நான் கோவமா பேசுகிற மாதிரி உனக்கு தெரியுதா? ஆமாம், அப்படி தான் தெரியுது. அப்போ நான் ஏன் கோவப்பட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அது தெரியல. தெரியாது, உனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். அதனால நீ கிளம்பு. ஸ்ரீநிதி. ஆமாம்மா சார், படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், என்ன வேற வழி நடத்தணும். அதனால சார் ரொம்ப நல்லவர். கிளம்புங்க. நாங்கள் தான் தேவையில்லாத மனசில் ஏதோ தான் நினச்சிட்ருக்கோம். அப்புறம் என்ன வேற ஏதாவது சொல்லிட போகிற வேற. நான் வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு. நீ கிளம்பு. கொஞ்சம் உரிமையாக கிட்ட வந்து உட்காந்தா ஓவராக பண்ணுறேன்னா. ஏய், நான் அப்படிலாம் சொல்ல வரல. அப்புறம் எப்படி சொல்ல வர? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கேன். அப்படி இல்லை, எனக்கு கிட்ட வர ஒரு மாதிரியா இருக்கு. அதான். ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாகவே இல்லை. ஏன்னா நீ யாரோ பற்றியா, அதனால் உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கண்ட்ரோலாக இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டா போலையே. கிளம்புங்க சீனியர், கிளம்புங்க. பரவாயில்ல, இசை வர வரைக்கும் நான் இருக்கேன். அவள் வர டைம் ஆனதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போகிறேன். வேணாம் வேணாம், நீங்கள் கிளம்புங்க. ஏய், நான் உன்னை தூங்க வச்சுட்டு போகிறேன். நீ தூங்கு. எப்படி தூங்க வைப்பீங்க? ஏன் உனக்கு இப்போ எப்படி தூங்க வைக்கணும்? அது எனக்கு தெரியாது. நானும் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறேன், விட மாட்ட போலையே. நான் நல்லவன் கெட்டவன் ரேஞ்சுக்கெலாம் பேசல. நீ உடனே ஓவராக வாய் பேசாத. ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுறது, கையை பிடிச்சிட்டு பேசுறது, தூங்க வைக்கிறதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இப்போ என்ன பண்ணணும் மேடம்க்கு? நான் தூங்கணும். சரி, அப்படியே சாஞ்சிட்டு தூங்க. வசந்த், ம், சொல்ல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. ஃபீவரை எல்லாரும் எப்படி எப்படியோ சரி பண்ணுவாங்கன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அப்படிலாம் சரி பண்ண மாட்டியா? ஏய், வேணாம். என்ன வேணாம்? அப்புறம் ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் பொறுப்பு இல்லை. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? ஆனாண்டி ஊசு பேத்தி விட்டுட்ருக்கேன். இல்லை, நான் கேட்குறேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒழுங்காக உடம்பு சரியில்லை, தூங்கிடு. தூங்க வச்சுட்டு நான் போகிறேன். அந்த உடம்பு சரியாக தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன். ஸ்ரீநிதி. வேணாம்ப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. நீ இவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கிறதே பெரிய விஷயந்தான். நான் உன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே எனக்கு போதும். இதோ இப்படி உட்கார வச்சிருக்கே, இதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இதுவே எனக்கு போதும். என்ன? சும்மா இருந்தவனை உசு பேத்தி விட்ற. அப்புறம் என்னன்னா? வசந்த், நான் சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அப்படியே சாஞ்சிட்டு தூங்குறேன். முடியாது, எனக்கு இப்போ வேணும். ம், என்ன வேணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. என் கண்ணை பாரு. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம். கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. தெரியாம சொல்லிட்டேன், வேணாம். ம், நீ தானடி தைரியம் எல்லாம் பயப்படுற அப்படி இப்படின்னு. இப்போ நான் இல்லை இல்லை, வேணாம்.
ஏய், ஃபைனல் கிஸ்ஸு கொடுத்துட்றேன், ஃபீவர் சரியாயிடும். வேணாம். வேணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேணாம். இனிமேல் இந்த மாதிரி கேட்பியா, பேசுவியா? அடப்பாவி, அதுக்காக பயமுறுத்ததுக்கு அப்படி பண்ண? பயமுறுத்துறதுக்கெலாம் பண்ணல. ஒரு செகண்ட் நானும் யோசிச்சுட்டேன் தான் பண்ணலான்னு. இருந்தாலும் பொறுமையாக பண்ணிக்கலான்னு. அதுதான் நானும் சொன்னேன். மேடம் தானே உசு பேத்தி விட்டீங்க இப்போ. ம், ஆமாம்ல. சரி, நான் தூங்கவே செய்கிறேன், நீ தூங்க வச்சுட்டு போ. ஆமாம், இது ரியல் பூனையா இல்லை ஃபேக்கா? அது சும்மா ஃபேக்கான பொம்மை தான், பார்க்கறதுக்கு ரியல் மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நான் இதை கவனிக்கவே இல்லை. ஒரு செகண்ட் பார்த்தோன்னே உண்மையான பூனைன்னு நினச்சிட்டேன். ஆமாம், பூனை மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஆனால் அது பூனை இல்லை. முன்னாடி ஒரு பூனை வளர்த்தோம், ஆனால் அது ஒரு நாள் இறந்துருச்சு. அதுலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சா, நான் வளர்க்குறதில்ல. எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது இறந்ததுலேருந்து என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதனால அம்மா அதை வளர்க்க வேணாம், உன் ஆசைக்கான பூனை பொம்மை வாங்கி வச்சுக்கோ, பூனைலாம் வாங்கி வளர்க்காத, ஏன்னா அது இல்லைனா உன்னை எங்களால் சமாதானப்படுத்த முடியலன்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னடி வீடு பூரா வால்பேப்பரில் கூட பூனை தான் ஓட்டியிருக்கு? நான் தான் சொன்னல, ஏற்கனவே இந்த பூனை அந்த மாதிரி தான் இருக்கும், அதனால தான் அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு பெயிண்ட் பண்ண தெரியுமா? ம், தெரியும். வர்றா, டாக்டரையும் தாண்டி உள்ள நிறைய திறமைகள் இருக்கு. ம், ஆமாம். கூலர் தான். ம், ஆமாம். ஆனால் இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருந்தா இன்னும் சரியாக இருந்திருக்கும். நீ தான் வேணான்னு சொல்லிட்டியே. ஐயோ, இனிமேல் நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஆனால் ஒருவேளை நான் கிஸ் பண்ணி தானே பண்ணியிருப்பேன். நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் இப்போ வேணாம்னு தோணுச்சு, அதான் வேணான்னு சொன்னேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி போயிடும், அதனால் வேணான்னு தான் தோணுச்சு. மற்றபடி நீ எதுவும் தப்பாக நினைக்கல, என் மேலே நம்பிக்கை இல்லாமல், இல்லை இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு நம்பிக்கை இல்லாமலாம் வேணான்னு சொல்லலல்ல. ஏய், என்ன இப்படிலாம் பேசுகிற? இப்படிலாம் பேசுனேன், இப்போ உண்மையாகவே வந்து கிஸ் பண்ணிவிடுவேன், பார்த்துக்கோ. செஞ்சாலும் செய்வடி நீ. நல்ல நம்பிக்கை இல்லாமல் வேணான்னு சொன்னேன்னு மட்டும் நினைக்காத. நீ சொன்னதெல்லாம் என் மைண்டில் ஞாபகம் வந்துச்சு, அதனால் இப்போ வேணாம் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கொடுத்தால் இன்பம். நிலவின் இப்போ என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்திருக்கா? தயவு செஞ்சு எதுவும் பேசாத, நான் வரல. அம்மா தான் வந்திருக்காங்க, வாயை மூடு கொஞ்சம். அம்மாவா? என்னடாம்மா, உடம்பு சரியில்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ ஏதோ ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்த களைப்பில் தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். உடம்பு சரியில்லைன்னு அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. பரவாயில்லம்மா, எல்லாரும் வேலையில் இருந்தீங்களா, அதனால தான் நான் டேப்லெட் போட்டேம்மா. டேப்லெட் போட்டதெல்லாம் சரிதான், கஞ்சி குடித்தாதான் செரிமானம் ஆகும். அதுவும் ஃபீவர் அடிக்கிற டைமில் கஞ்சியில் ஜீரகம் போட்டு குடித்தாதான் செரிமானமும் ஆகும். இல்லைனா வேறு ஏதாவது சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. கொஞ்சமாவது கஞ்சி சாப்பிட்டு அம்மா ஊட்டி விடுறேன். உனதன்பை மனம் ஏங்கி உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ கொடுத்தா நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ செஞ்சால் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கல்ல, எல்லா விதத்துலையும் என்னை பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறேன். உன் பாசம் எனக்கு வேணும்னு தான் தோணுது, ஆனால் ஒரு சில சூழ்நிலை என்னை தடுக்குதே. என் ஆசைப்பட்ட ஒன்று என்னால் தர முடியாதுன்னு நினைக்கும்போது உன் வாழ்க்கையில் வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தணுமான்னு யோசிக்கிறேன். நான் செஞ்சால் நீ ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி, அதனால தான் அம்மா கூப்பிட்டு வந்தேன். நீ எனக்கு நல்லா இருந்தாலே போதும்டி. நெட்டேந்து உன்னை பார்க்குற சந்தோஷமே எனக்கு போதும். என் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன் என் கையை பிடிச்சிக்கிட்டு என் மடியில் உட்காந்துட்டு எனி டைம் நான் உன் பக்கத்தில் இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் நீ இப்போயெல்லாம் என் பக்கத்தில் இருந்தும் நான் கிட்ட வந்தாலே உனக்கு பிடிக்கல. ஏன்னா உன்கிட்ட பேசுறது கூட உனக்கு பிடிக்கல. அந்தளவுக்கு நான் என்ன பண்ணான்னு தாண்டி எனக்கு தெரியல. வசந்த், அப்படி பார்க்காதடா, உன்னை என்னால் பார்க்க முடியலடா. ஒரு நிமிஷமும் என்ன நீ கொல்லாமல் கொண்டுட்ருக்கடி, ஒன்றும் மறக்க முடியலடி. மா, நான் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டுமா? என்னடாம்மா இதெல்லாம் கேட்டுட்ருக்க? வா, மடியில் படுத்துக்கோ. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? கேம்ப் என்னைக்கு ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து இவன் போக்கு சரியில்லை, இவன் நார்மலாகவும் இல்லை. அன்னைக்கு அன்பழிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்ப மனசில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னான். அது ஏதோ சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கேம்புக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவான். இந்த பொண்ணுக்கிட்ட பேசி நான் பார்த்ததே கிடையாது. வந்த நாள்லேருந்து இந்த பொண்ணு அமைதியாகவே தான் இருந்துட்டு இருக்கா, பெருசாக யார்கிட்டையும் பேசுனது கிடையாது. அன்னைக்கு இந்த பொண்ணை பற்றி கேட்கும்போது கூட இசை யாரோ இந்த பொண்ணு மனசில் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை, அந்த பையன் கூட இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா. என்றைக்குமே பேசாதவன் இவ்வளோ நாளாச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து. வேறு யாராக்காவது தலைவலி ஜுரம்னா கூட இதை பண்ணிடுங்கன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். இல்லை என்கிட்ட கூட இசைக்கு ஏதாவது தேவைன்னா கொண்டு போய் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு விட்டுருவான்.
ஆனால் இன்னைக்கு கஞ்சி வச்சு கொடுங்கம்மா, அதில் ஜீரகம் போட்டு கொடுங்கம்மா, எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு கூட நின்று கஞ்சி வைக்கிற வரைக்கும் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறமும் போகாமல் இங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான். வந்த நாள்லேருந்து இந்த பிள்ளைகிட்ட பேசாதவன் இன்றைக்கே இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான். இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே இவன் மூஞ்சி வாட்டமாக இருக்குது. ஒருவேளை ஒன்றா படிச்சுதுங்க, ஒரே காலேஜு. அவன் சொன்ன மாதிரி உண்மையிலே அவன் மனசில் யாராவது இருந்திருப்பாங்களா? ஒருவேளை அது இந்த பொண்ணாக இருக்குமோ? இந்த பொண்ணும் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணா, ஆனால் இப்போ அவன் கூட இல்லைன்னா அப்போ இந்த பொண்ணு மனசில் இருந்தது நம்ம பையனா? என் பிள்ளை எதுக்குமே இப்படி வாடி போய் ஏங்கி நின்னது இல்லையே. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தான். கேம்ப் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி இருக்கான். அப்போது நம்ம சந்தேகப்படுற மாதிரி இதுங்க மனசில் ஏதாவது ஆசை இருந்திருக்குமா? என் பிள்ளை தவிச்சு போயில நிற்கிறான். அவன் பார்க்குற பார்வையில் ஏதோ ஒரு தவிப்பு தெரியுதே. என் பிள்ளை ஏமாத்துறவன் கிடையாதே. இந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படி தெரியல. அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும்? அப்படியே அதுங்க காதலிச்சிருந்தாலும் ஏன் பிரியணும்? நம்மள்கிட்ட சொன்னால் எந்த தடையும் சொல்ல போகிறதில்ல. சேர்த்து வைக்க தானே போகிறோம். இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை என் பிள்ளை கைவிட்டிருக்க மாட்டானே. என் பிள்ளை நல்லவன் தான், எனக்கு தெரியும். கொஞ்ச நாளில் பேசி பழகி எடுத்ததில் இந்த பொண்ணு கேரக்டர் எனக்கு தப்பாக தெரியல. அப்படி இருக்கும்போது இதுங்க ரெண்டும் ஏன் அப்படி இருக்க போதுங்க? முதல்ல இதுங்க ரெண்டும் தான் காதலிச்சுதுங்களா? ஒன்றும் புரியலையே. ஆனால் என் பிள்ளை முகம் வாட்டத்தை பார்த்தா எனக்கு மனசுக்கு கஷ்டமாலாம் இருக்குது. ஏதோ தவிப்பில் நிற்கிறானே. இந்த பொண்ணு அழுதுட்டு மடியில் படுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு அம்மா ஞாபகம் வந்திருந்தாலும் நம்ம வசந்த பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டா. இப்போ என்னவா இருக்கும்? கடவுளே நீந்தாம்பா என்னன்னு எனக்கு புரிய வைக்கணும். உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்ல சிறு செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன்.